Welcome back to our SS Achi channel. வணக்கம். ஆச்சியோட கதையை கேட்கலாமா? இன்றைக்கி ஆச்சி கதை சொல்ல போகிறது எதை பற்றினா அம்பளி மாமா கதைகளை பற்றி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அம்பளி மாமா கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியாது. அம்பளி மாமா கதையில் விக்ரமாதித்தன் வருவான். அவன் என்ன செய்வான்னா வேதாளத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு போவான். அதை எடுத்துன்னு போய் மயானத்தில் போய் எரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மயானத்தை நோக்கி அந்த வேதாளத்தை தூக்கிட்டு போவான். அப்படி அந்த வேதாளத்தை தூக்கிட்டு போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த வேதாளம் ஒவ்வொரு கதைகள் சொல்லுமா. அந்த கதைகளுக்கு விக்ரமாதித்தன் கரெக்டாக பதில் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா அவன் தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த வேதாளம் சொல்லுமா. அதனால இவனும் சரின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையுமே அந்த வேதாளம் சொல்லக்கூடிய புதிருக்கு விடை சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரியா? இப்போ அந்த வேதாளம் என்ன கதை சொல்லுதுன்னு கேட்கலாமா? அதாவது விக்ரமாதித்தன் கஷ்டப்பட்டு முருங்கை மரத்து மேலே ஏறி அந்த வேதாளத்தை தூக்கி போட்டுக்கின்னு வரும்போது அது சொல்லிச்சான், சில சமயங்களில் திறமசாலிகள் மதிக்கப்படுறதே இல்லை, அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. அதை பற்றி விளக்குறதுக்காக உனக்கு கோவிந்தவர்மன் அப்படின்ற ஒரு ஒற்றர் ஒருத்தன் இருந்தான். அவனோட அந்த ஒற்றர் தலைவன் அவனோட கதையை உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கங்க. சரியா? சுரபுர நாட்டில் மன்னன் சூரசேனன் மிகவும் கொடியவன். தன் நாட்டை விஸ்தரிக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருந்தது அவனுக்கு. அதனால் அவன் என்ன செஞ்சானா, தன்னோட அண்டை நாடான சொர்ணகிரி மீது ஒரு கண்ணி இருந்துகிட்டே இருந்தது அவனுக்கு. ஆனால் அந்த நாட்டை போரில் வெல்லம் அளவிற்கு அவங்ககிட்ட படைபலம் இல்லை. அதனால அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ சொர்ணகிரி மன்னனோட மகள் ஒரு நாள் காட்டில் தன் தோழிகளோட உல்லாசமாக பொழுதுபோக்கிட்டு இருந்தாளாம். இது சூரசேனனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அவன் என்ன பண்ணான், தன் வீரர்களை அந்த காட்டுக்கு அனுப்பி அவளை சிறைபிடிச்சு தன்னோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ இது சொர்ணகிரி மன்னனுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்ணகிரி மன்னன் என்ன பண்ணானா, சொர்ணகிரி மன்னனுக்கு இந்த சூரசேனன் ஒரு கடிதம் ஒன்று எழுதினானா. தன்னோட தூதுவன் வாயிலாக அதை கொடுத்து அனுப்புனானா, உங்கள் மகளை நான் பிடிச்சு வச்சுருக்கேன், அவளை நீங்கள் மீட்டு கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பணம் 5 லட்ச ரூபா வராக நான் கொடுக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் என் நாட்டின் மீது படையெடுத்து உங்கள் மகளை மீட்க முயன்றீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவளை உயிரோடவே பார்க்க முடியாது, அவளோட பிணத்தை தான் நீங்கள் எடுத்து போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி உங்கள் பதிலை சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லி அந்த தூதுவங்கிட்ட லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சி விட்டானான். இந்த தூதுவனிடமிருந்து அந்த மாதிரி கடிதம் படித்ததுமே அந்த சொர்ணகிரி மன்னர் இருக்கார் இல்லையா, அங்கே ஒரு கிட மந்திரி இருந்தாராம், கிருஷ்ண சர்மான்னு சொல்லுவாங்க. அந்த மன்னன்கிட்ட விஷயத்தை கூறிட்டு தூதனிடம் இன்னும் 1 மாத காலம் இருக்குது, அவர் கேட்ட தொகையை அனுப்புவதாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொர்ணகிரி மன்னன், என் மகளை ஏதாவது பண்ணிட போகிறான், நீ 1 மாத காலம் கேட்குறிய அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தூதன் போனதுமே சொர்ணகிரி மன்னனை, என் மகளை விட்டு விடுவான்றது என்ன நிச்சயம் இல்லைங்களா, உங்கள் மகளை விடுவான்றது என்ன நிச்சயம் இருக்குது, அதனால நாம் 1 மாத காலம் அவனுக்கு அவகாசம் கேட்டு அவன் கேட்ட தொகையை நாம் தரோன்னு சொன்னோம்னா அந்த 1 மாத காலத்துக்குள்ளே அந்த அரசகுமாரியை எப்படியாவது விடுவிக்கிறதுக்கு நாம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ண சர்மா அவருக்கு ஐடியா கொடுக்குறாரு. இவரும் உடனே சரின்னு சொல்லி ஒத்துக்கினார். இப்போ இந்த பதிலை எடுத்துன்னு போயிட்டு அந்த தூதுவன் அங்கே சொல்கிறான், அவன் நமக்கு விசுவாசமாக பணிபுரிகிற ஒரு ஒற்ற தலைவனை, அவன் கோவிந்தவர்மன், அவனை அனுப்பி அரசகுமாரி எங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கோவிந்தவர்மனை கூப்பிட்டு அப்படி ஒரு ஆர்டரை போட்டுடுறாரு. உடனே இவனும் மன்னன் சொல்லிட்டார் இல்லையா, அதனால் கோவிந்தவர்மன் என்ன பண்ணுறான், அந்த பணியை கரெக்டாக நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனவ வேடத்தில் சுரபுர எல்லையை அடைகிறான். அங்கே அடைஞ்சதுமே அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரசேனனோட படைகள் நதிக்கரையிலே முகாமிட்டு இருக்கிறாங்க. அதனால மீனவ வேடத்தில் கோவிந்தவர்மன் அந்த வீரர்களை பார்த்ததுனால கட்டுப்பாடுகளெல்லாம் கடந்து தலைநகரை உள்ளே வந்துடுறான், தலைநகர் உள்ளே போயிடுறான். அப்போ அங்கே 4 நாளாக திரிகிறான், சுரபுரி உள்ளேயே திரிகிறான். திரிஞ்சு அங்கே எங்கே இருக்கிறாங்க சொர்ணகிரி அரசகுமாரி அப்படின்னு சொல்லி பார்க்குறான்.
அப்போ அங்கேருந்து ஒரு சற்று தொலைவில் ஒரு பாழடைஞ்ச கோட்டை ஒன்று இருக்குது. அந்த கோட்டைக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. உடனே இவன் அங்கேருந்து புறப்பட்டு இரவு வேளையில் அந்த பாழடைந்த கோட்டையை பார்க்குறான். ஏன்னா அங்கே தான் இருக்காங்களா அரசி அப்படிங்கிறத, அந்த இளவரசி அங்கே தான் இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் அந்த கோட்டைக்கு போகிறான் இவன். அந்த கோட்டைக்கு போய் வெளியில் ஒரு மறைவான இடத்துல நின்று அந்த கோட்டையை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒருத்தன் பலமாக அவனோட தலை மீதே ஒரு அடி அடிக்கிறானுங்க. இதில் கோவிந்தவர்மன் கோபமாக என்ன பண்ணிட்டானா, வாளை உருவிக்கிட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே காவல் வீரன் ஒருத்தன் தீவட்டியோடு நின்றுன்னு இருக்கிறத பார்த்ததுமே சட்டனை தன்னோட வாளால் அவனை குத்தி போட்டுட்டு அந்த வீரன் ஓன்னு கத்தி கொண்டே கீழே விழுந்ததுனால சற்று தூரத்தில் வேலை செஞ்சு நிற்பாங்க இல்லையா, காவல் புரிஞ்சு நிற்பாங்க இல்லையா வீரர்கள் எல்லாம், அவங்கெல்லாம் ஓடி வரதை பார்த்ததுமே கோவிந்தவர்மன் என்ன பண்ணிட்டானா, கீழே விழுந்து கிடந்த வீரன் தீவட்டி வச்சுருந்தான் இல்லையா, அதை எடுத்து அங்கே உலர்ந்து கிடந்த சருகு இலை குச்சி எல்லாத்தையும் வச்சு நெருப்பு வச்சுட்டு காற்று வேகத்தில், அந்த காற்றோட வேகத்தில் நெருப்பு வேகமாக பரவவே வீரர்கள்லாம் கூச்சல் போட்டுக்கிட்டு பயந்து ஓடினாங்களாம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்கேருந்து தப்பி இவன் சொர்ணகிரி தலைநகரை அடைஞ்சிட்றான். இவன் சொர்ணகிரிக்கு அங்கே நடந்தது எல்லாத்தையும் மன்னன்கிட்ட சொல்கிறான். அங்கே அரசகுமாரி சிறை வைக்கப்பட்டிருக்காங்க, கோட்டையை தான் அவங்க அங்கே வச்சுருக்காங்க, பாழஞ்ச கோட்டையில் தான் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு வந்த விதத்தை பற்றியும் மன்னன்கிட்டையும் மந்திரிக்கிட்டையும் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு பேசாமல் இருந்துடுறாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, காந்தசேனன்னு ஒரு ஒற்றனை கூப்பிட்டு மன்னன் என்ன சொல்கிறாரு, நீ போய் அரசகுமாரி மீட்டு வரியா அப்படின்னு கேட்குறாரு. உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குமே, அவர் கோவிந்தவர்மனை கேட்டுட்டு அந்த கோட்டைக்கு போனி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காந்தசேனை சொல்கிறான், அரசே, கோவிந்தவர்மனை நான் சந்திக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவன் உங்களுக்கு கொடுத்த தகவல் என்னது எனக்கு சுத்தமாக யூஸே ஆகாது அப்படின்னா. ஏன்னு கேட்டாரான் இவர். இந்நேரம் சூரசேன மன்னனுக்கு இந்த கோட்டைக்குள்ளே அடைச்சி வச்சுருந்த அரசகுமாரியை வேறு எங்கேயாவது கொண்டு போய் சர வச்சிட்ருப்பாங்க அப்படின்னதுமே அதை கேட்டதும் மன்னனுக்கும் கிழமந்திரிக்கும் அவனது புத்திசாலித்தனம் பார்த்து வியந்தாங்களாம். சரி, அப்போ நீ போய் முயன்றுப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் போனான். 4-5 நாட்களுக்கு அப்புறமா காந்தசேனன் திரும்பி வந்தான். அவன் என்ன சொன்னான்னா, அரசே, இந்த வேலையை என் ஒருவனால் மட்டும் செய்து விட முடியாது. ஏன்னா இப்போது சூரசேனை அரசகுமாரியை ஒரு தீவில் சிறை வச்சுருக்கான். நான் மட்டும் தனியாக அந்த தீவுக்குள்ளே போனால் என்ன அங்கே காவல் புரியும் வீரர்கள் எளிதில் கண்டுபிடிச்சி விடுவாங்க. அதனால் பயன் இல்லை. உங்களுக்கு இதை நான் தெரிவிப்பதே நல்லது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டேன். அத்தீவு இருக்கிற இடத்தையும் இவன் கூறினான். மன்னனும் சரிப்போ, உன்னால் இந்த வேலையை செய்ய முடியலல்ல, அதனால் நீ போ அப்படின்னு சொல்லி அவனையும் அனுப்பிட்டு கிழமந்திரியும் சேனாதிபதியும் வர வச்சு அந்த தீவை பற்றி, அங்கே இருக்கிற அரசகுமாரி சிறை வைக்கப்பட்டிருக்கிறத பற்றி, அவளை விடுவிக்கிறதுக்கு என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் வகுக்கிறாங்க. சேனாதிபதியும் சூரசேனனும் என்ன பண்ணுறாங்கன்னா, சூரசேனனுக்கு சந்தேகம் ஏற்படாதபடி நம்ம வீரர்கள் 100 பேர் என்ன செய்யணும், மீனவர்கள் போல் வேடம் போட்டு அந்த தீவுக்கு அனுப்புவோம். அவர்கள் நீந்தி அத்தீவை அடைஞ்சி அங்குள்ள வீரர்களுடன் எதிர்த்து போராடி அரசகுமாரி மீட்டு வந்து விடலாம் அப்படின்னு அந்த சேனாதிபதி சொல்கிறார். சொர்ணகிரி மன்னன் அவ்வாறு செய்ய சொல்லி வீரர்களையும் மீனவர் வேடத்தில் அனுப்பிட்டார். அதே சமயம் சூரபுரியின் மீது படையெடுத்து சென்று சூரசேனனையும் சரபிடிச்சி சூரபுரியையும் தன் வசப்படுத்தி கொண்டாராம். இப்போ இவர் வெற்றி பெற்றார். போய் இந்த பக்கம் மீனவர்களை அனுப்பி வச்சு மகளை காப்பாற்றிட்டாரு. இந்த பக்கம் அவர் அந்த சூரபுரி மன்னனை மேலே படையெடுத்து அதையும் பிடிச்சிட்டாரு, அந்த நாட்டையும் பிடிச்சிட்டாரு. அப்போ இந்த வெற்றியை கொண்டாடணும் இல்லையா, அதனால் சொர்ணகிரி மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, தன் கிழமந்திரியிடம் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஒற்றை தலைவன் கோவிந்தவர்மனை கௌரவித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறார் அந்த கிழமந்திரி, அவனை கௌரவிக்கக்கூடாது, காந்தசேனனை தான் கௌரவிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ உடனே மன்னன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, நீங்கள் கூறியது முற்றிலும் சரிதான், சரி காந்தசேனனையே கௌரவிச்சிடலாம், அவனை என்ன செஞ்சிடலாம், ஒற்றர் தலைவனாக நியமிச்சிடலாம்.
கோவிந்தவர்மன் வந்து ஏற்கனவே பதவி இருந்தான் பார்த்தீங்களா, அந்த பதவியை நீக்கம் பண்ணிவிட்டு அவனை அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த வேதாளம் இந்த கதையை சொல்லி முடிச்சிருச்சு. அப்போ திறமசாலியான ஒற்றர் தலைவன் கோவிந்தவர்மனை பாராட்ட வேண்டாமா? எதுக்காக கிழமந்திரி கூறியதை சொர்ணகிரி மன்னனும் ஏன் ஏற்றான்? அது மட்டும் இல்லாமல் அவனை பதவி நீக்கம் வேற செய்துட்டானே, இது சரியா அப்படின்னு சொல்லி வேதாளம் விக்ரமாதித்தனை கேட்டுச்சான். அதுவும் இல்லாமல் காந்தசேனனை வேற பாராட்டி பதவி அளித்தது எப்படி நியாயமாகும் அப்படின்னு கேட்காம, இந்த சந்தேகங்களுக்கு நீ தக்க விடையே சொல்லணும். நீ சொல்லலை அப்படின்னா உன் தலை வெடித்து சுக்குநூறு ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுச்சான். உடனே விக்ரமனும் கொஞ்சம் நேரம் யோசித்தான். அப்போ கோவிந்தவர்மா வந்து என்ன திறமசாலி தான், ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், கோபப்பட்டு விளைவுகளை பற்றி சற்றும் யோசிக்காமல் செயல்பட்டுட்டான். கோபம் அறிவை அழிச்சிடும் இல்லையா, அது மாதிரி தான் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள அரசகுமாரி அந்த கோட்டைக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் இவன் என்ன பண்ணிட்டான், தான் அங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஞாபகத்தில் அங்கேருந்த கோட்டையை பார்த்து யோசிக்காமல் சுற்றி தீயை மூட்டிட்டு ஓடி வந்துட்டான் இல்லையா. அப்போ தீ கோட்டைக்குள்ளே பரவி இருந்துச்சுன்னா அரசகுமாரிக்கு ஆபத்தை விளைவிச்சிருக்குமா இல்லையா? அதனால் பல பிரச்சனைகளும் உருவாகி இருக்குமா? யாரோ வந்தான்னு யூகித்தோடு சூரசேனன் என்ன பண்ணிட்டான், அரசகுமாரி அந்த கோட்டையில் இருந்து தீவுக்கு மாற்றினான். ஆனால் இதை யூகித்தவன் யார்? காந்தசேனன் தான். அவன் என்ன பண்ணான், அரசகுமாரி எங்கே இருக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதனால தான் திட்டம் போட்டு அரசகுமாரியை மீட்க முடிஞ்சுது. அப்போ சூரசேனனை சிறைபிடிக்கவும் முடிஞ்சுது. இதை தான் கிழமந்திரி எல்லாம் நல்லா யோசித்து கோவிந்தவர்மனை கௌரவிக்காமல் காந்தசேனனை கௌரவிச்சுது அப்படின்னு சொல்லிச்சான். இவன் சொல்லி முடித்த அடுத்த நிமிஷமே இந்த விக்ரமன் சரியாக இந்த பதிலை சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னதுமே இந்த சுமந்துட்டு வந்தார்ல உடலோட வேதாளம் உடனே வேகமாக போய் தன்னோட முருங்கை மரத்தில் திரும்பி போய் ஏறி தொங்கிக்கிச்சான். இப்படி தான் வரும் அம்புலி மாமா கதைகள். நான் இன்னும் கொஞ்சம் இதை நல்லா சாஃப்டாக சொல்லியிருக்கணும் இல்லையா? உங்களுக்கு என் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆச்சிக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குதுப்பா, அதான் கதை சொல்லும் போது ரொம்ப முடியல. ஓகே, என் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, குட்.